Good morning to all. இப்போ ஒரு தெரிவு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி சொன்னதான் என்ன சாப்பிட்டு அதே சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்க வேணாம், தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்காக தான் சரிங்களா. அதாவது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசி மிஷின் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சு, டிசி மிஷின். அந்த டிசி மிஷினை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். அதே டிசி மிஷினை ஜென்ரேட்டராகவும் ஓட வைக்கலாம், மோட்டராகவும் ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை என்னவாக இருக்கோ அதை பொறுத்து தான் அது மோட்டராகவோ அல்லது ஜென்ரேட்டராகவோ ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஜென்ரேட்டர் தான் இன்புட் என்ன வரும் அப்படின்னா மெக்கானிக் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ அவர் அவுட்புட் எலக்ட்ரிக் எனர்ஜியாக வரும் அப்படின்னு ஜென்ரேட்டரில் பார்த்தோம். அதோட டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டர் பார்த்தோம் சரிங்களா. அடுத்த பார்த்தோம் கடைசி இப்போ போன வருஷம் பார்த்தது மோட்டார். அப்போ அந்த டிசி மிஷினை எப்படி மோட்டாராக நம்ம ரன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே மிஷினுக்கு ஒரு டிசி மிஷினுக்கு இன்புட் சப்ளை எலக்ட்ரிக் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி ஆக்ட் ஆகுது, மோட்டராக ஆக்ட் ஆகும். அப்போ இன்புட் அவுட்புட் என்னது, மோட்டர் அவுட்புட்டு மெக்கானிக்கல். மோட்டர் இன்புட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அது அவுட்புட் என்னது மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்களா. இதுக்கு அதோட பிரின்சிபல் ஆப்ரேஷன் என்ன, பிரின்சிபல் ஆப்ரேட் ஆகுது என்ன, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ரேட் எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ பார்க்குறோம் அப்படின்னா பேக் இஎம்எஃப். பேக் இஎம்எஃப் என்ன, பேக் இஎம்எஃப்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. பேக் இஎம்எஃப்ன்றது ஏற்கனவே நம்ம பிரின்சிபல் ஆப்ரேஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அந்த இன்புட் ஆர்மேச்சர் நம்ம சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு, மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆர்மேச்சர் பார்த்தோன்னா எங்கே இருக்குது, நம்பர் ஆஃப் போல்ஸுக்கு நடுவில் இருக்குது சரியா. இப்போ 2 போல்ஸ்னால் நார்த் சவுத் போல் இருக்கும், 4 போல்ஸ்னால் நார்த் சவுத்து 4 பக்கம் போல் இருக்கும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அந்த போல்ஸுக்கு நடுவில் தான் என்னது ஆர்மேச்சர் வந்து உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ஆர்மேச்சர் இருக்க வைண்டிங் வந்து அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனை வெட்டுது. அப்படி ஏதாவது ஒன்று வெட்டுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு இஎஃப் கண்டிப்பாக தூண்டப்படும் அப்படின்றாங்க. அங்கே இப்போ என்ன பண்ணுது, கண்டிப்பாக ஒரு இஎஃப் வந்து அங்கே தூண்டப்படுது. அதாவது இஎஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது, உருவாகுது அப்படின்னு. அந்த இஎஃப் தான் பேர். அந்த இஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட்டருக்கு வந்து நம்ம கொடுக்குற சப்ளை எலக்ட்ரிக் சப்ளை சரிங்களா. எலக்ட்ரிக்கல் டிசி சப்ளை, டிசி மோட்டர் தானே பார்க்குறோம் சரிங்களா. எலக்ட்ரிக்கல் டிசி சப்ளை தரோம் நம்ம கொடுக்கும்போது அப்போ அந்த கொடுக்குறனால தான் மோட்டர் சுற்ற ஆரம்பிக்குது. சுற்ற ஆரம்பிச்சப்பறம் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள மிஷினுக்குள்ள மோட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் வைண்டிங் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் கட் பண்ணி ஒரு இஎஃப் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேலை செய்யும், அந்த இஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்க மத்தியா சப்ளை எலக்ட்ரிக்கல் சப்ளை அதை வந்து அப்போஸ் பண்ணுது, எதுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எதுக்குறதுனால தான் அதுக்கு பேர் பேக் இஎம்எஃப். கொடுக்குற இஎம்எஃப் சப்ளை தான் இஎம்எஃப் தான் சரிங்களா. கொடுக்குறனால உள்ளுக்குள்ள ஒரு என்னது ஃப்ளெக்ஸ் லைனால ஒரு இஎம்எஃப் உருவாகுது. ஸோ அந்த இஎம்எஃப் ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த இஎம்எஃப் பேர் என்னது, பேக் இஎம்எஃப் அல்லது கவுண்டர் இஎம்எஃப். பேக் இஎம்எஃப் அல்லது கவுண்டர் இஎம்எஃப் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது என்ன சொல்லணும் அப்படின்னா இதோட அளவு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இபிசி போட்டு 5Z NP டிவைடட் பை 60A ஒரு ஈக்குவேஷன் இருக்கு சரிங்களா. நீ ஷார்ட்டாக தெரிஞ்ச போதும், ரொம்ப இப்போ ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம் சரிங்களா. ஒரு ஷார்ட்டாக தெரிஞ்ச ஈக்குவேஷன் கொண்டு இருப்பாங்க சரிங்களா. ட்ரிபிள் மிஷின்ஸ் ஒரு சப்ஜெக்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்டை ஒரு யூனிட்டாக பார்க்கணும் படிக்கிறோம் சரிங்களா. ஆனால் அங்கே போயிடாது, நம்ம படிக்கிறத ஒரு சப்ஜெக்டாகவே படிப்பாங்க, 5 யூனிட் ஃபுல்லாக படிப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படிலாம் நம்ம டேட்டா ஈக்குவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட். ஏன்னா எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இஎம்எஃப் இன்னொரு பேர் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. இதில் வந்து பைனா என்ன அப்படின்னா பைனா இப்போ இன்னொன்று இருக்குது, இது இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. இபிசி ஈக்குவல் பி மைனஸ் ஐஏ இன்டு ஆர்ஏ. பி மைனஸ் ஐஏ. பின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்புட் சப்ளை சரிங்களா. ஈபின்றது இங்கே ஆர்மேச்சர் உருவாக அதாவது டைரக்ஷன் போட்டுக்கலாம் சரிங்களா. என்ன சார் இந்த வேற வந்து இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜென்ரேட்டரில் பார்த்த மாதிரி தான். டிசி மிஷின் தானே, டிசி மிஷின் தான் ஜென்ரேட்டராக ஓடுறோம், மோட்டராக ஓடுறோம். ஸோ அப்படின்னா அதே மாதிரி டைரக்டாக தான் போகணும். இங்கே மிஷினுக்குள்ளே இருக்குது ஆர்மேச்சர் வைண்டிங், இதுக்கு பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபீல்டு வைண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் மோட்டர் படிப்பீங்க, அதில் வந்து ஒன் ஆஃப் தி மோட்டார் டயர், ஏதோ ஒரு மோட்டர் டயர் என்ன பண்ணுறாங்க, பேக்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரிங்களா. எல்லா டிசி மோட்டர்லையுமே பேக்கிங் மோட்டர் வரும் சரியா தம்பி. அதில் ஒரு டைப் ஆஃப் மோட்டர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கிங் வச்சு இங்கே கொண்டு வராங்க, வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ இப்படி வச்சு எழுதும்போது இதெல்லாம் இன்புட் சப்ளை பி. ஐஏக்கு ஆறினா இந்த ஆர்மேச்சரில் ஏற்படுற வோல்டேஜ் ட்ராப், அதனால வந்து இபி பேக் இஎம்எஃப். பின்றது பேக், ஈனது இஎம்எஃப். ஸோ பேக் EB is equal to
பேக் இஎம்எஃப். பைனா என்னது? பைனா நமக்கு வந்து ஃப்ளக்ஸ். சரிங்களா? அடுத்த இஜெட் இருக்கா? இஜெட் என்ன பண்ணா நம்பர் ஆஃப் கண்டக்டர், நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர், number of armature conductor. என்னன்றது ஸ்பீடு rpm. p number of poles. உங்களுக்கு அந்த நாட் போல்ஸ் அப்ரோச் சொல்லுங்க. அப்ப நம்பர் ஆஃப் போல்ஸ் வரும் பாப்பாங்க. 5 ஆச்சு 10 ஆச்சு 8 ஆச்சு p ஆச்சு. ஏடா ஏரியா ஆஃப் தி கண்டக்டர், ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். சரிங்களா? அது ஏரியா ஆஃப் கண்டக்டர் சொல்லணும்னாலும் என்னன்னா நம்பர் ஆஃப் parallel paths வரும். நம்பர் ஆஃப் parallel paths. சரிங்களா? இப்ப ஐயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் கரண்ட். ஐயனா ஆர்மேச்சர் கரண்ட். ஆர் என்றது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். பி என்றது சப்ளை வோல்டேஜ், பி என்றது சப்ளை வோல்டேஜ். சரிங்களா? இதனால உங்களுக்கு பேக்கிங் கூட அதோட ஈக்குவேஷன் இப்படி கொண்டு வரலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் இருக்கு. இதோட ஒவ்வொரு ஈக்குனா என்ன பைனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா தம்பி? ஸோ அடுத்த பாகம் என்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார். எப்படி டைப்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் பார்த்தோமோ அதே மாதிரி என்ன டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார். அடுத்து வந்து டிசி சீரியஸ் மோட்டார். அடுத்து வந்து டிசி காம்பவுண்ட் மோட்டார். இதே பேர் எங்க பார்த்திருக்கோம்? இதே பேர் நம்ம வந்து ஜெனரேட்டர் பார்த்திருப்பீங்க. டிசி சீரியஸ் ஜெனரேட்டர், டிசி ஷண்ட் ஜெனரேட்டர், டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டர் சொல்லி. அதுதான் இங்கேயும் மோட்டார்ல பார்க்க போறோம். இதான் உங்களுக்கு பார்க்க போறோம். சரிங்களா? பதவி மூணு டைப் ஆஃப் மோட்டார் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டிசி ஷண்ட் மோட்டார், ரெண்டாவது டிசி சீரிஸ் மோட்டார், மூணாவது பாத்தீங்கன்னா டிசி காம்பவுண்ட் மோட்டார். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படினா டிசி ஷண்ட் மோட்டார் பத்தி தான் பார்க்க போறோம். டிசி ஷண்ட் மோட்டார் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ மூணு டைப் ஆஃப் மோட்டார் பார்த்தோம்ப்பா. என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து டிசி ஷண்ட் மோட்டார், ரெண்டாவது வந்து டிசி சீரிஸ் மோட்டார், மூணாவது டிசி காம்பவுண்ட் மோட்டார். சரிங்களா? இந்த நேம்ல எங்க பார்த்திருக்கோம்? நம்ம ஏற்கனவே ஜெனரேட்டர் பார்த்திருக்கோம். டைப் ஆஃப் ஜெனரேட்டர்ல டிசி சீரிஸ் ஜெனரேட்டர், டிசி ஷண்ட் ஜெனரேட்டர், டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டர் இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். சரிங்களா? இந்த மோட்டார் பார்க்கறனால இதுலயே மூணு டைப்ஸ் இருக்கு. ஒரு டிசி ஷண்ட் மோட்டார், இன்னொரு டிசி சீரிஸ் மோட்டார், இன்னொரு டிசி காம்பவுண்ட் மோட்டார். சரிங்களா? இப்போ ஷண்ட் மோட்டார் வந்து பார்க்க போறோம். அது என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு மிஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா மிஷினுக்கு ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஒன்று ஆர்மேச்சர் வைண்டிங், இன்னொன்று ஃபீல்டு வைண்டிங் சொல்லி என்ன சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏன் ஷண்ட் மோட்டார்னு சொல்றாங்க அப்படின்னா ஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பேரலல். ஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பேரலல். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரக்கூடாது இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சரிங்களா தம்பி? ஷண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பேரலல். ஸோ அப்போ இங்கே A1 A2னா ஆர்மேச்சர் வைண்டிங், F1 F2னா ஃபீல்டு வைண்டிங். A1 என்னது? ஆர்மேச்சர் வைண்டிங், F1 F2னா ஃபீல்டு வைண்டிங். இது ISXன்றது இதுக்கு பேரலல் இருக்கனால ஷண்ட் கரண்ட். என்ன கரண்ட்? ஷண்ட் கரண்ட் சொல்லலாம், இல்லை IF போடலாம், ஃபீல்டு கரண்ட் சொல்லலாம். சரிங்களா? இது என்னது? லோடு போற கரண்ட். லோடுனாது சின்ன லோடு போறனால ஐஎல். சரிங்களா? சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படினா இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து பேரலா இருந்துச்சு, கனெக்ட் பண்ணிருந்தாங்க, ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படினா அது என்ன டைப் ஆஃப் மோட்டார்? டிசி ஷண்ட் மோட்டார். புரியுதுங்களா? அதாவது ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலா கனெக்ஷன் இருக்கு ஒரு மிஷினுக்குள்ள. அப்படி பேர் அது டிசி ஷண்ட் மோட்டார். சரிங்களா? அப்ப இங்க எப்படி வந்து நம்ம லோட் கரண்ட் உருவாகுது அப்படி பார்க்கணும். சரிங்களா? அப்ப லோட் கரண்ட் போகும்போது இங்க லோட் கரண்ட் IL = அது
ஐ தான் ஃபர்ஸ்ட் போகுது சரி அப்ப ஐ எப்படி போகுது ஐஏக்கும் போகுது ஐஎஸ்கஸ்க்கும் போகுது ஸோ அப்போ ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐஏ பிளஸ் ஐஎஸ்கஸ் புரியுது தம்பி ஐஏ பிளஸ் ஐஎஸ்கஸ் டோட்டல் லோடு கரண்ட் இது எப்படி புரியுது ஆர்மேச்சருக்கும் ஒரு கரண்ட் போகுது ஃபீல்டுக்கும் ஒரு கரண்ட் போகுது ரெண்டையும் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அதான் என்னது லோடு கரண்ட் அது என்னது லோடு கரண்ட் ஐஏனா ஆர்மேச்சர் கரண்ட் ஐஎஸ்கஸ்னா சண்ட் கரண்ட் அல்லது ஃபீல்டு கரண்ட் இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா அப்ப இதனால வராது டிசி சண்ட் மோட்டார் இது பேரலா இருக்கனால இதோட ஃபீல்டு வைண்டிங்கோட அந்த காப்பர் தடிமன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிசா சொல்றாங்க இது பேரலா கனெக்ட் பண்றனால அது இது எப்படி இருக்கு கொஞ்சம் மெல்லிசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போறோம்னா டிசி சீரிஸ் மோட்டார் இந்த சீரிஸ் மோட்டார்ல பாத்தீங்க அப்படின்னா சாரி இதுலயும் நான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஃபார்முலா இருக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்க போடும்போது V equal to EB plus IA into RE EB plus IA into RE எனக்கு ஒரு பேக்கிங் பண்ணுங்க என்ன பார்த்தோம் காசு பார்த்தோமா பேக்கிங் பார்த்தோமா சோ சப்ளை வோல்டேஜ் equal to EB plus IA into RE வரணும் சப்ளை வோல்டேஜ் இங்கேயும் டிராப் ஆகும் பேக்கிங் ஃபுல்லே மூலமா கொஞ்சம் டிராப் ஆகுது அது போக IA into RE இங்க வேலை செய்யக்கூடிய வோல்டேஜ் டிராப் சரிங்களா அதனால உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் அப்படி சொல்றாங்க அடுத்து இங்க பாக்கும்போது டி சீரிஸ் மோட்டார் இந்த சீரிஸ் மோட்டார் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் ஒரு ஃபீல்டு வைண்டிங் தான் அந்த ஆர்மேச்சர் வைண்டிங் ஃபீல்டு வைண்டிங்கும் இங்க சீரியஸா இருந்துச்சு ஒரு மிஷின் ஃபுல்லா சீரியஸா கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பேரு டிசி சீரியஸ் மோட்டார் டிசி சீரியஸ் மோட்டார் இந்த மோட்டார் வந்து நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க சீரிஸ் மோட்டார் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோடு எங்க அதிகமா தேவைப்படும் லோடோட ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா லோடோட வேலை செய்யணும் ஒரு வேலை வந்து லோட வச்சு தான் ஆன் மோட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசி சீரிஸ் மோட்டார் போட்டிருப்பாங்க சொல்ல புரியுது உங்களுக்கு லோடை வச்சுட்டு தான் மோட்டர் ஆன் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா அது எந்த டைப் ஆஃப் மோட்டர் போடுவாங்க டிசி சீரிஸ் மோட்டார் போடுவாங்க இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங் எப்படி இருக்கு சீரிஸாக இருக்கு அப்போ சீரிஸாக இருக்கனால உனக்கு கரண்ட் என்ன இருக்கும் கரண்ட் என்ன ஒரே கரண்ட் தான் இருக்கும் ஐஎல் அப்போ ஐஎல்ல போன கரண்ட் தான் இந்த ஃபீல்டு இந்த சீரிஸ் வைண்டிங் வரும் அப்போ இங்க இருக்க கரண்ட் தான் ஆர்மேச்சர் வைண்டிங் வரும் சரிங்களா சோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா IL IA ISC மூணுங்க ஈக்குவல் என்ன காரணம் சீரிஸ் கனெக்ஷன் சரிங்களா இன்னொரு கான்செப்ட் இருக்கு என்ன கான்செப்ட் சீரிஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கரண்ட் என்னது கான்ஸ்டன்ட் வேற கரண்ட் என்ன பேர் வச்சாலும் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ இது ஸ்டார்டிங் என்ன லோடுன்னு சொல்லிட்டான் இது சீரிஸ் வைண்டிங்காக சீரிஸ் கரண்ட் சொல்றோம் இது ஆர்மேச்சர் வைண்டிங்காக ஆர்மேச்சர் கரண்ட் சொல்றோம் ஆனா மூணு எப்படி இருக்கு சீரிஸ் இருக்கனால கரண்ட் என்னது கான்ஸ்டன்ட் வேற பேர் வச்சாலும் கரண்ட் என்னது கான்ஸ்டன்ட் இருக்கனால எல்லாமே ஈக்குவல் IL IS ISC இங்க எப்படி பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா V பேக்கிங் இங்க வந்துருது சரியா இங்க பேக்கிங் இங்க வந்துருது EB வந்துருது அப்ப EB பிளஸ் அப்ப அங்க இருக்கிறது IA RE இங்க டிராப் ஆகும் அதோட சேர்த்து இங்க ஒரு சீரிஸ் என்ன பண்ணிக்கோங்க சோ பிளஸ் IA ISC RSC RSC ஆனா இங்க IA இருக்கு ISC இருக்கு இங்க ILC IS போடுறோம் அப்ப இங்க நம்ம IR போடலாமா போடலாம்ல கையில போடலாம் ஏன்னா எல்லாம் என்னது ஈக்குவல் இதுல DC சீரிஸ் மோட்டார் அப்ப IA RA பிளஸ் IA RSC இருக்கனால இது எப்படி மாத்தலாம்னா V பேக் EMF பிளஸ் IA காமன் எடுத்துறாங்க ரெண்டு IA காமன் எடுத்துறாங்க அப்ப RA plus RSC இதனால இது இருக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு வோல்டேஜ் போன்றோம் கால்குலேட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பேக் EMF plus IA RA plus RSC இதுல DC சீரிஸ் மோட்டார்ல இந்த மோட்டார் எங்க யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸिमम உங்களுக்கு வந்து லோட் எங்க கிடைக்குதோ லோடோட எங்க ஆன் பண்ணணுமோ அங்க DC சீரிஸ் மோட்டார் போடுவாங்க சரிங்களா இப்போ சண்ட் மோட்டார் சீரிஸ் மோட்டார் சண்ட் என்னது ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலா இருந்துச்சுனா அது சண்ட் மோட்டார் ஆர்மேச்சர் வைண்டிங் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் சீரிஸா இருந்துச்சுனா அது சீரிஸ் மோட்டார் இங்க DC மெஷினால DC சண்ட் DC சீரிஸ் மோட்டார் அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா DC காம்பவுண்ட் மோட்டார் இந்த DC காம்பவுண்ட் ரெண்டு டைப் சொல்றாங்க லாங் சண்ட் காம்பவுண்ட் மோட்டார் ஷார்ட் சண்ட் காம்பவுண்ட் மோட்டார் அப்ப இங்க சண்ட்னு வார்த்தை வந்துருது அப்ப சண்ட்னு வார்த்தை வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஆர்மேச்சர் ஃபீல்டு பேரலல் ஆர்மேச்சர் ஃபீல்டு எப்போ கண்டிப்பா உள்ளுக்குள்ள பேரலா இருக்கும் ஆனா இருந்தாலும் இந்த லாங்னா என்ன ஷார்ட்னா என்ன அப்படிங்கும்போது லாங் சண்ட் காம்பவுண்ட் மோட்டார் என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஆரம்பிச்சு மட்டும் என்ன பண்றாங்க சீரிஸ் வைண்டிங் போறாங்க அதுக்கு பேர் தான் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் அது பேர் என்னது லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் ஸோ இப்படி கிடைக்கிறதுனால என்ன அப்ப உங்களுக்கு இந்த சீரிஸ் வைண்டிங் ஆர்மேச்சர் எப்படி இருக்கு சீரிஸா இருக்கனால அப்ப இதுல உருவாகிற கரண்ட் இதுல கரண்ட் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்குமா அப்ப IS ISC கிடைக்கும் IS ISC கிடைக்கும் சரிங்களா அப்ப இங்க என்ன வரையும் அப்ப IL எப்படி புரியும் அப்ப IL இங்க ஒரு கரண்ட் இருக்கும் அங்க கொண்டு போகுமா அப்ப இந்த ரெண்டு வேளை ஈக்குவல் அப்ப IA plus IS IA plus IS இது என்ன ஓகே லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார்ல கிடைக்கிற லோட் கரண்ட் புரியுதா தம்பி ஏன் ISC போட்டா அப்புறம் ரெண்டு என்னது ஈக்குவல் ரெண்டு சீரிஸா இருக்கு சரிங்களா இது வந்து லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் இங்க பாருங்கன்னா ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் இந்த ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் பாத்தீங்க அப்படின்னா இங்க அதே மாதிரி தான் ஆர்மேச்சர் வைண்டிங் ஃபீல்ட் வைண்டிங் அது பேரலல் ஏன் பேரலல் இந்த ஷண்ட்னு வார்த்தை வருது சோ அதனால பேரலல் கனெக்ட் பண்ணுவாங்க சோ பேரலல் கனெக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுக்கு சீரிஸா என்ன பண்றாங்க ஒரு சீரிஸ் வைண்டிங் போடுறாங்க இது ரெண்டுக்கு பேரலல் கனெக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுக்கு ஒரு சீரிஸ் வைண்டிங் போடுறாங்க சரியா அப்ப அதுக்கு பேர் என்னது ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா IL கரண்ட் நேரா இங்க வருது அப்ப IL IS எப்படி இருக்கு சீரிஸா இருக்கா சோ அங்க IL ISC அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எப்ப வெளியே சொன்னோமா அப்ப IL அப்ப IL ISC அப்ப IL கூட ஒண்ணாங்க ISC கூட ஒண்ணா அப்ப இங்க வரைக்கும் IL வந்துருது இங்க வரைக்கும் அந்த அப்புறம் என்ன வருது IL IS கட்சம் ரெண்டா பிரிஞ்சிருது அப்ப இங்க IA plus IS ரெண்டு ஆர்மேச்சர் என்ன கிடைச்சவங்க லோட் கரண்ட் கிடைச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு டைப் இருக்கு என்ன டைப் அப்படின்னா இந்த ஷார்ட் ஷண்ட் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டார் differently compound motor இந்த cumulative compound motor என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஆர்மேச்சர்லயே ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகும் ஃபீல்ட்லயே ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகும் இந்த ரெண்டு ஃப்ளக்ஸும் சேர்ந்து மொத்த ஃப்ளக்ஸ் அதிகமாக்கிரும் அப்படி சொல்றாங்க அப்ப அப்படி அதிகமாக்குறது வந்து என்ன டைப் ஆஃப் மோட்டார்னா cumulative compound motor சோ வந்து ஆர்மேச்சர்லயே ஒரு இது ஃப்ளக்ஸ் உருவாகுது ஒரு ஃபீல்ட்லயே ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகுது ரெண்டு ஃப்ளக்ஸும் சேர்ந்து மொத்த ஃப்ளக்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அதிகப்படுத்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மோட்டார் வந்து cumulative compound motor அதே தான் ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ஃபீல்ட் ஃப்ளக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேர்ந்து ஃப்ளக்ஸை வந்து கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து differently compound motor சரிங்களா ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ஃபீல்ட் ஃப்ளக்ஸும் சேர்ந்து நம்ம மொத்த ஃப்ளக்ஸ் வந்து குறைச்சிருது அப்போஸ் பண்ணி குறைக்கிறதுனால அதுக்கு என்னது differently compound motor சரிங்களா இதான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் மோட்டார் என்ன இருக்கு DC ஷண்ட் மோட்டார் DC சீரிஸ் மோட்டார் DC காம்பவுண்ட் மோட்டார் அது ஒரு டைப் இருக்கு லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் சரிங்களா இதான் டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் சரியா தம்பி நான் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இதுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு மோட்டார் யூஸ் பண்ணி என்னன்னா நம்ம எங்க ஒவ்வொரு மோட்டார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஆஃப் மோட்டார் ஒன் மினிட் அதுக்கு டைப்ஸ் ஆஃப் மோட்டார் பார்த்தோம்ப்பா சரிங்களா அப்புறம் கண்டிப்பாக முடியாது அதுதான் டைப் ஆஃப் மோட்டரில் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ DC ஷண்ட் மோட்டார் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோ ஸ்டார்டிங் டார்க் எங்கே தேவைப்படுதோ அதாவது டார்க் அப்படின்னா ஒரு விதமான அழுத்தம் ஒரு விதமான ஃபோர்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அந்த ஃபோர்ஸை அந்த அழுத்தம் வந்து கம்மியாக தான் தேவைப்படுது இந்த யூசேஜ் பண்ணும்போது கம்மியாக கிடைச்சா போதும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா DC ஷண்ட் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க எங்க லோ ஸ்டார்டிங் டார்க் எங்க தேவைப்படுதோ அங்க என்ன பண்ணுவாங்க DC ஷண்ட் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க அப்ப எங்கெல்லாம் தேவைப்படும் பார்க்கும்போது சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் என்னது நம்ம வீடுகளில் இருக்குல்ல விவசாயம் தம்பி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க நமக்கு
சென்ட்ரிபியூகல் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க, பேப்பர் மில்லை யூஸ் பண்ணுவாங்க, ட்ரில்லிங் மிஷின் இங்கெல்லாம் அதெல்லாம் லோ ஸ்டார்டிங் டார்க் தான். சரிங்களா, நம்ம அழுத்தம் அவங்க கொடுத்தா தான் நம்ம பைய ஓட்ட கொடுப்போம், அதெல்லாம் லோ ஸ்டார்டிங் டார்க் தான். சரிங்க, அதே மாதிரி வுட் ஒர்க்கிங் மிஷின்ஸ், வுட்னாது பலகை அதையாவது மிஷின் வச்சு அந்த பலகைய எப்படி டிசைன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா வுட் ஒர்க்கிங் மிஷின், லைட் மிஷின், டூல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படி நமக்கு டிசி சந்தை மோட்டாரை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்டார்டிங் டார்க்குடைய அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி சீரியஸ் மோட்டார். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ஸ்டார்டிங் டார்க், அது ஆரம்பத்திலேயே அதிகமான அழுத்தம் தேவைப்படணும், ஆரம்பத்திலேயே அதிகமான அழுத்தம் தேவைப்படணும் அப்படின்னா அழுத்தம் அது ஒரு விதமான கோர்ஸ் பார்த்தீங்களா. அப்போ ஹை ஸ்டார்டிங் டார்க் எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம டிசி சீரிஸ் மோட்டார் போடுவாங்க. அதாவது லோடோட ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொன்னால டைப்ஸ் ஆஃப் டிசி சீரிஸ் மோட்டார் பார்க்கும்போது லோடோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ அதெல்லாம் ஹை ஸ்டார்டிங் டார்க் உடையது. என்ன சார் நீங்கள் எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராக்ஷன் பர்பஸ். ட்ராக்ஷன் பர்பஸ் வேறு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் பேசுறப்ப உள்ள உட்காந்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு அந்த இதுவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அது ஒரு ட்ராக்ஷன் பர்பஸ். அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் சொல்லலாம், அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அது க்ரேன், லிஃப்ட்டு. க்ரேன் என்னப்பா, பழுதுக்கு மிஷின் இருக்குல்ல, க்ரேன் பார்த்துருக்கீங்கல்ல, க்ரேன் பார்த்துருக்கீங்கல்ல, அப்போ அங்கே உங்களுக்கு டிசிஎஸ் மட்டும் போடுவாங்க. அடுத்து லிஃப்ட்டு. லிஃப்ட்டு வந்து நம்ம உள்ளே போனால் மேலே ஏறிடுமா, அப்போ நம்மளால ஒரு லோடு, நம்மளானது ஒரு லோடு, ஒரு அதிகமாக டார்க்கு. சரி, நம்ம உள்ளே போகும்போது அழுத்தம் அந்த மிஷின் ஏற்படும்ல. சரிங்களா, ஸோ அப்போ அங்கே அது ஹை ஸ்டார்டிங் டார்க் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே டிசி சீரியஸ் மோட்டார் போடுவாங்க. சரிங்களா, அடுத்து டிசி காமன் மோட்டார் எங்கே போடுவாங்க அப்படின்னா இன்டர்மீடியட் ஹை ஸ்டார்டிங் டார்க். இன்டர்மீடியட் ஹை ஸ்டார்டிங் டார்க் அப்படி என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் அது இடைநிலைப்பட்ட ஸ்டார்டிங் டார்க். சரிங்களா, அதான் இடைநிலைப்பட்ட ஸ்டார்டிங் டார்க். திடீர்னு ஹையாக தேவைப்படும், திடீர்னு லோவாக தேவைப்படும். ஆரம்பத்திலே அதிகமாக அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசி காமன் மோட்டார் போடுவாங்க. திடீர்னு ஹை ஸ்டார்டிங் டார்க், திடீர்னு லோ ஸ்டார்டிங் டார்க் மாறி மாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு டிசி காமன் மோட்டார் போடுவாங்க. அப்படி போடுறப்ப என்னென்ன போடுவாங்க அப்படின்னா ரோலிங் மில், பிரிண்டிங் மிஷின், ஷேர்ஸ், பஞ்சர்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு டிசி காமன் மோட்டரை யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ என்னாச்சு, டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார் பார்த்துட்டோம், அப்ளிகேஷன் ஆஃப் டிசி மோட்டார்ஸ் பார்த்தாச்சு. சரிங்களா, இதோட நினச்சா டிசி மிஷின் முடிஞ்சிச்சு. சரிங்களா தம்பி, டிசி மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோமா, அதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த மிஷினை ஜென்ரேட்டர் எப்படி ஓட வைக்கிறது, மோட்டர் எப்படி ஓட வைக்கணும்னு பார்த்துட்டோம். அதோட டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டர் பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் மோட்டர் பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் ஆஃப் மோட்டர் பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் டிசி மிஷின்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசி மிஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்த கிளாஸ் நடத்துறேன். இருந்தாலும் நான் நிறைய பேருக்கு நான் இப்போ இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன், வீடியோ பாருங்கள், பார்த்து ரிப்ளை பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணி வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னும் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. அசைன்மெண்ட் கொடுத்தோம், அதுக்கு என்ன எந்த ரிப்ளையும் இல்லை. அடுத்த வாரம் டெஸ்ட் ஒன்று வைக்கலாம் சொல்லியிருக்கோம், அதுவும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, உங்கள் பேரண்ட்ஸும் சொல்லியாச்சு. யாருமே வந்து எங்களை பார்க்கவும் இல்லை. நாகஸ்வா ஸ்கூலில் இந்த டெய்லியில் நாங்கள் வரோம், வந்து எங்களை பார்த்துட்டு ஏதாவது கேட்டு கொஸ்டின் கேட்டுட்டு அசைன்மெண்ட் சைன் வாங்கிட்டு போகலாம். சரிங்களா, வந்து வாங்கிட்டு போங்க, அசைன்மெண்ட் சைன் வாங்கிட்டு போங்க. எல்லா ஸ்டாஃபும் இங்கே தான் இருக்காங்க. சரிங்களா, நோட் புக் வாங்குங்க, ஃபீஸுக்கு நோட் புக் வாங்குங்க. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான், என் நோட் புக் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் மேக்ஸிமம் ஆன்லைன் தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் கிடச்சிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதெல்லாம் யாருமே கொஞ்சம் காட்டாமல் இருக்கீங்க, கொஞ்சம் சீரியஸை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏதோ டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா தம்பி, எல்லோரும் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கேன். சாரி, இன்னைக்கு அதாவது போகிற அக்டோபர் 21, அக்டோபர் இன்னைக்கு நெக்ஸ்ட் அக்டோபர் 21 நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட்டு. ஸோ சீக்கிரம் என்ன பண்ணுறீங்க, இப்போ நோட் புக் வாங்குங்க, ஃபீஸ் நோட் புக் வாங்குங்க. நோட் புக் வாங்கினவங்க இன்னும் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் சேர்த்து கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இமெயிலெலாம் அப்டேட் பண்ணிட்டு போயிருங்க. நேரடியாக வந்து தான் உங்களுக்கு வாங்கணும். சரிங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ.